கரெக்டில் நான் நல்லா வந்தேன்னு சொல்லலாம். எல்லாமே எங்கள் கையில் இருக்கும் விளங்குது திறமைகள். தோட்டம் செய்கிறவர்களுடைய சிறப்பே அதுதானே. ஒரு 5-6 வருஷமாக இந்த கரெக்டு பெருசாக விற்கிறது இல்லை. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிறதுலேயே பெருசாக தெரியுது. இவ்வளோதான் விளைச்சல் வேறுங்க. கரெக்டுக்கு ஒரு பங்கஸ் தன்மை வரும் மற்றபடி நோய் தாக்கம் செஞ்சான குறைவு. அந்த நேரத்தில் 300 விற்றுப்போம், 350 விற்றுப்பேன். உண்மையிலே இப்படியான தோட்டங்களுக்குள்ள நடந்து திரியும் ஒரு வார மகிழ்ச்சி எங்கேயும் சொல்ல முடியாது. நல்லா வந்தால் 2000 கிலோ குறையாது. இந்த நிலைமையில் 200 விற்கும். விதை போட்டதுல இருந்து 3 மாதத்துல அறுவடை செய்யலாம். மனம் தளர்ந்தாலும் அதை விடாமுயற்சி. தொழில் எங்கடா அதுதானே ஒன்றும் செய்யலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் புன்னாலைக்கட்டுவன் என்ற ஊரில் இருக்கிற ஒரு கரட் தோட்டத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கரட் பயிற்சிகை தொடர்பாகவும் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரிடம் கேட்டறிய போகிறேன். எனவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். கதைக்கிறதுக்கு முதல் தோட்டத்தை அப்படி நடந்து கொஞ்சம் தரம் போகலாம் தான் நடந்து வாங்கோ. இப்போ இந்த கரட் தோட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா நல்ல பச்சை பசையலண்டு இருக்குது. ஆனால் இது பெரிய வெள்ளத்துக்குள்ளே அகப்பட்ட தோட்டம் என்று இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் எங்களுக்கு சொன்னவர். உண்மையிலே இப்படியான தோட்டங்களுக்குள்ள நடந்து திரியும் ஒரு வார மகிழ்ச்சி எங்கேயும் சொல்ல முடியாது. நீங்கள் கழுவி கொடுக்குறீங்களா தோட்டத்திலே வச்சு கொடுக்குறீங்களா? ஏன் நான் இதை கேட்டேனாண்டா, முதல் நாங்கள் சின்ன படியனாக இருக்கும்போது இப்போவும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது இல்லை, வேலை அப்படி இப்படின்ட்டு. அதை விட கரெக்ட் வைக்கிறதும் குறைஞ்சிருது எங்கண்ட ஊர் பக்கங்களில். இல்லையாண்டில் குறைஞ்சிடுது. இப்போ கழுவுற நேரங்களில் தோட்டத்தில் இருந்து எல்லாம் வெட்டி வீட்டை கொண்டு வருவார்கள். தொட்டிக்குள்ளே ஊற விட்டுட்டு பிறகு என்ன செய்கிறேன்டா, பெரிய பை இருக்குல்ல, நெட் மாதிரி வலைப்பை, அதை போட்டுட்டு பிடிச்சி இழுக்கணும். சரியா? அப்போ அதை இழுக்க அந்த கரட்டில் மேலே இருக்கிற அந்த மண்ணெல்லாம் கலண்டு வடிவாக கழுவலாம். அந்த கழுவுற நேரங்களில் நிறைய கரெக்டாக எடுத்து சாப்பிட்றது அதுவே பெரிய ஒரு சுவையப்பா. ஏதாவது சமைச்சு சாப்பிட்றத விட இப்படி பிடிங்கி சாப்பிட்றது நல்லா இருக்குது. இப்படி இந்த தோட்டத்தை முதல் மேலோட்டமாக பாருங்கோ, அதுக்கு பிறகு ஐயாவோட கதைப்போம். இந்த கரட் சைகை தொடர்பாக ஐயாவோட கதைப்பும். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேர்? ஜீனியஸ். சரி, இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எது? புன்னாலைக்கட்டுவன் தெற்கு. சரி, நீங்கள் என்னென்ன பயிர்கள் கூட செய்கிற? நீங்கள் கரட்டு, பீட்ரூட், மிளகாண்டு. ஒவ்வொரு ஆண்டும் கரட் செய்வீங்களா? ஒவ்வொரு ஆண்டும் செய்வோம். இங்கால பார்த்தா புகையிலை அப்படி இப்படின்னு வெவ்வேறு பயிர்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கரட் செய்கிறீங்கன்னா இதை தேர்வு செய்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன? கரெக்டுன்ற முதலீடு குறைவு, நோய் தாக்கங்களும் குறைவு இருந்தாலும் நாங்கள் கூடுதலாக செய்கிறது. கூலி சம்பளங்களும் குறைவு தான். இது மற்ற பயிர்களோடு ஒப்பிடும்போது எந்த அளவு செலவு குறையுது? மருந்தடி செலவு இல்லை. புல்லு பிடுங்குறதுக்கு கலைநாசினியாக பாவிக்கலாம். தொடர்ந்து செய்கிறேன். நாங்கள் 20 வருஷமாக செய்கிறேன். நாங்கள் சரி, தொகையாக செய்த நான் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். இப்போ இதில் நிற்கிறது எத்தனை கண்டு வரும்? இதில் ஒரு 1000 கண்டு நிற்குது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 கண்டு தான் செய்கிறது, இல்லை கூடி குறையுமா? இல்லை, நான் ஃபுல்லாக 4000-5000 கண்டு செய்கிறேன். நான் இந்த வருஷம் நான் குறையாக செய்கிறேன். சரி, இந்த ஆண்டு குறைச்சதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? விலை அப்படி இப்படி? விலை நுயர்ஜா கரெக்ட் வந்தால் எங்களது விற்காது. நீங்கள் இப்போ இதுவரைக்கும் கரெக்ட் செய்த இந்த 20 ஆண்டில் ஆகக்கூடியது கரெக்ட் எவ்வளோவுக்கு விற்பனை செய்திருப்பீங்க? கரெக்டில் நான் நல்லா வந்தேன்னு சொல்லலாம். கரெக்டுன்றது என்னை பொறுத்தவரையில் கரெக்டாக ஒரு முதலீடு குறைஞ்சதால் நான் கூடுதலாக முதல் செய்தேன். நான் இப்போ செய்கையும் குறைய போடலாம், கூடுதலாக செய்ய தேவையில்லை. அப்படி நோய் தாக்கம் பங்கஸ் தன்மைகள் இருக்காது. சரி, மழை கிழங்காக்கும் சொல்ல மழை வந்தால் தான் ஒரு மழை தண்ணி தான் ஒரு பிரச்சனையை கொடுக்கும், மற்றபடி ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 1 கிலோ கரெக்ட் எவ்வளோ கூடின விலைக்கு விற்றுருப்பீங்க? 300 விற்றுருப்பேன், 350 விற்றுருப்பேன், 400 விற்றுருப்பேன். எவ்வளோ விற்றா போதும்? இந்த நிலைமையில் 200 விற்கும். இப்போ என்ன விலை? இப்போ 400-500 போகுது. என்ன? சரி சரி. குறைஞ்சி விலைக்கு விற்றுருக்குறீங்களா உங்களோட வாழ்க்கை அனுபவத்தில்? 30 விற்றுருக்கு. அந்த நாட்களில் பெரிய அளவு முதலே இல்லாமல் போனதா, இல்லை ஓரளவு சமாளிக்க? முதல் இல்லாமல் தான் போவோம். ஆனால் பெருசு அளவில் முதல் இல்லாமல் போய், ஏன்னா செலவு குறைஞ்சாலும் முதல் இல்லாமல் போகிறதுக்கு சந்தர்ப்பம் வராது. பிடுங்கி கழுவி விற்கிறேன்டா கஷ்டம். முதலியா தம்பளைக்கு ஏற்றுறேன்டா
ஆ, பெரிய சந்தைகளுக்கு ஏற்றுனா எங்களுக்கு இல்லை. நாங்கள் சந்தைகளுக்கு தான் ஏற்றுற கூடுதலாக பெருசு. ஆ, ஆ. இந்த 1000 கண்டு கரட் தோட்டம் செய்கிறதுண்டா எவ்வளவு முதல் தேவைப்படும்? என்னென்ன தேவைகளுக்கான எவ்வளவு முதல் தேவைப்படும்? இது எங்களுக்கு இந்த தோட்ட கட்டுக்கூலிகளும் மற்ற டின் காசு, சரி, உழவு கூலி இதுகளெல்லாம் பார்த்தா ஒரு 1,00,000 ரூபா இத்தரைக்கு முடிஞ்சிருக்கும். 1,00,000 ரூபா தாண்டி. 1,00,000 ரூபாய். 1000 கண்டுக்கு 1,00,000 ஏறத்தாழ குறையலாம் கூடலாம். கூட குறையலாம் 1,00,000 ரூபா தாண்டி. சரி. ஒரு 1000 கண்டு தோட்டத்தில் எத்தனை கிலோ அறுவடை செய்யலாம்? நல்லா வந்தால் 2000 கிலோ குறையாது. 2000 கிலோ வந்தாலும் அப்படி 200 ரூபா பார்த்தாலே 4,00,000 ரூபாய் பணம் வருது. 200 ரூபாவோட குறைஞ்சிருக்கா நீங்கள் கொண்ட பெரிய அளவு? இப்போ நீங்கள் சொன்னீங்க 30 ரூபாய்க்கு வித்ததுண்டு. ஆனால் இப்போ சமீபத்திய காலத்தில் அப்படி பெரிய அளவு வீழ்ச்சி வந்திருக்கா? ஒரு 5-6 வருஷமா இந்த கரெக்டு பெருசாக விற்கிறது இல்லை. 50 ரூபாய் 60 ரூபாய். போன வருஷம் 60 ரூபா போச்சு கரெக்ட். அந்த நேரங்களில் இது எப்படி ஈடு செய்வீங்க? அது நாங்கள் எல்லா தோட்டங்களும் பயிர் செய்யறதால எல்லா பயிரும் செய்ய ஏதோ ஒன்று சமாளிக்குமே. இது என்ன ஒரு பாக்கியம் மாதிரி தானே, விளைவித்துதண்டா உயர்ச்சி என்ற மாதிரி தானே. நாங்கள் இப்போ சகல பயிரும் செய்யறதால எங்களுக்கு அது பெருசாக தோற்றுது. சரி சரி சரி. இப்போ 1000 கண்டு தோட்டம் செய்ய போகிறோம்னு வச்சா கரெக்டாக நாங்கள் அறுவடை செய்யும் வரைக்கும் அதில் இருக்கிற படிமுறையை மிக சுருக்கமாக சொல்லுங்க. தரையை உழுது பிறகு எரு போட்டு தரையை வட்டி புல்லு மருந்து அடித்து பேந்து கலநாசினி அடித்து போட்டு பேந்து உழுது தோட்டம் கட்டி கரெக்டாக கறி போட்டு திருப்பி 4 நாற்று கலநாசினி அடிக்கிறது. கொஞ்சம் ஹோல் மருந்துன்னு ஒன்று இருக்குது, அதை அடிக்கிறது. அடிச்சுட்டு பேந்து நாங்கள் அப்படியே விட்டு போட்டு 1 மாதத்துக்கு முன்னே கிளையணும். சரி. இப்போ இது வந்து ஒரு கோடு மாதிரி கறி போட்டு அப்படியே போடுறது. கோடு மாதிரி கறி போட்டு லைனாக போட்டுட்டு அப்புறம் கிளஞ்சி எறிகிறது. எவ்வளோ இடைவெளி இருக்கணும் ஒரு கரெக்ட் தண்டுக்கும் இன்னொரு தண்டுக்கும்? 2 இன்ச்சு. மலைக்கு பயத்தில் கூடுதலாக போடுறோம். அழிஞ்சிரும் முளைக்காம. அதை கிளஞ்சி எறிஞ்சு போட்டு ஒரு மண் அணைக்கிறது. அது மண் அணைச்ச பிறகு வேலை இருக்காது. இனி இது ஒரு 3 மாதத்துல அதாவது விதை போட்டதுல இருந்து 3 மாதத்துல அறுவடை செய்யலாம். அந்த 3 மாதம் வரைக்கும் எத்தனை நாளுக்கு ஒரு நீர் இறைப்பீங்க? விதையை போட்ட உடனே 3 நாளைக்கு தொடர்ந்து இறைக்கணும். திருப்பி முறைக்கு இறைக்கலாம். முறைக்குனா 4ஆம் முறைக்கு 3ஆம் முறைக்கு இறைப்போம். 2 மாதம் தாண்டினா முறைக்கு இறைக்க மாட்டோம். இந்த இதெல்லாம் இப்போ 5ஆம் முறையில் கிடக்குது. 5ஆம் முறை 6ஆம் முறைக்கும் இறைப்போம். ஏன்னா அந்த கரெக்ட் சாறு இறங்குறதுக்கான விளைச்சல். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 60 ரூபாய் ஒரு கிலோ விற்றா 1000 கண்டில் 2000 கிலோ வந்தாலும் 1,20,000 ரூபாய் தான் வரும். உங்களுடைய முதலே 1,00,000 தேவைப்படுதுன்னா 20,000 ரூபாய் தான் இந்த 3 மாதத்துக்கான வருமானம் மட்டும் எடுக்கிறோம். இப்போ இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்க. இப்போ தோட்டம் செய்கிறவர்களுடைய சிறப்பே அதுதானே, விழ எழுவோம்ன்ற மாதிரி தொடர்ச்சியாக செய்ய எப்போயாவது ஒரு நாள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்படி உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் எத்தனை தடவை நீங்கள் வீழ்ந்து எழுந்திருப்பீங்க கரெக்ட் தோட்டத்தால்? எனக்கு இங்கே மட்டும் இல்லை, அங்கே குப்பலாலையும் தோட்டம் இருக்குது, கூடுதலாக இருக்குது. ஆனால் அதே விஷயத்தில் இந்த கரெக்டை ஃபுல்லாக போட்டு அந்த கரெக்டெல்லாம் நல்லா வந்தோன்னு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த முதல் குறைஞ்சபடியாக நம்ம செய்கிறது தொழிலாட்சி வந்து கூலிக்காரரை பிடிக்கிற பிரச்சனைக்கு அப்படின்னு செய்கிறது. இப்போ வந்து இந்த கரெக்டாக 400 ரூபாயும் விற்றுருக்கு, 300 ரூபாயும் விற்றுருக்கு. இடத்துல 30 ரூபாயும் விற்கும், 20 ரூபாயும் விற்கும். எங்களுக்கு 400 ரூபா விற்கிறதே எங்களுக்கு முதல்ல எல்லாம் கொண்டு வரும். அது இது முதலில் பயிர் தானே, முதல்ல பெருசாக. இப்போ நீங்கள் 1,00,000 ரூபா முதல் சொல்கிறீங்களா? எரு போடணும்னு சொல்கிறீங்க. எருவும் சேர்த்து தான் 1,00,000க்குள்ளே வரும். எல்லாம் சேர்த்து தான் இருக்கும். என்ன எரு போடுவீங்க? நாங்கள் இந்த மாட்டுக்கு சரி. அது 1000 கண்டுக்கு மாட்டெரு, இந்த பாத்தி கட்டுறது, விதை நடுறது, கிளைகிறது, என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஏறத்தாழ 1,00,000 பேர். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 400 ரூபா விற்றா 8,00,000 ரூபா பணம் வரும். ஒரு மரக்கரையினுடைய விலையை கேட்டுட்டு இந்த முறை விவசாயிகளுக்கு பொலிதான் என்ற ஒரு வார்த்தையை பல பேர் பயன்படுத்துவீங்க. இந்த முறை கரெக்ட் வச்சவனுக்கு வந்து அவ்வளவு வருமானம் தானண்டு. ஆனால் ஏற்கனவே நீங்கள் 2-3 தடவை வச்சு 20,000 ரூபா வருமானம் தான் எடுத்திருப்பீங்கன்றது எல்லாருக்குமே தெரியாது. என்ன 1,00,000 ரூபா முதல்ல 120 வருமானம்ண்டா அதில் 20,000 தான் லாபம் வருது. அப்போ இந்த தோட்ட பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுடைய நீங்கள் இது மனம் தளருமா இல்லை நீங்கள் எப்படி அதை சமாளித்து கொள்றீங்க? மனம் தளர்ந்தாலும் நான் அதை விடாமுயற்சி. தொழில் எங்கடா அதுதானே ஒன்றும் செய்யல. முழு நேரமாகவே இதுதான் செய்யும். நேரமாகவே தான் காலம் முடிக்கிட்ட நேரம் வரைக்கும் தான் தொழில். அடுத்தது இப்போ இந்த 1,00,000 ரூபாய் முதல்ன்னு சொல்கிறீங்கள் தானே, இந்த 1,00,000 ரூபாய் முதல்ல நீங்கள் இப்போ நீர் இறைக்க வந்திருக்கிறீங்க, மருந்தடிக்கிறது நீங்கள். இப்போ இப்படியான வேலைகள் இருக்குது தானே, இதையும் நாங்கள் ஒரு ஆளை வச்சு செய்கிறதுண்டா எவ்வளவு மேலதிகமாக செலவு? நாங்கள் அப்படி செய்கிறோம். நாங்கள் இது தச்சியில் நானும் செய்கிறது, ஆட்கள் நிற்கிறாங்க 2 பேர். எனக்கு இறப்புக்கு 2 பேர் இருக்கிறாங்க. சரி சரி. தக்காளி வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி சகல வேலையும் செய்து கொண்டு ஒரு நாளைக்கு அப்படி நாங்கள் 20,000 சம்பளம் கொடுத்து கொண்டு தான் இருப்போம். சரி சரி. அது தொடர்ந்து தொகையான தோட்டத்தால எங்களுக்கு அதை இப்போ கொயிலக்கண்டு செய்வோம்,
மிளகாய் நட்டுருக்கு, தக்காளி நட்டுருக்கு, அப்படி சகல ஆனால் நீங்கள் முழுமையாக வெளியில் இல்லாமல் நீங்களும் வந்து இறங்கி அந்த பயிரை பார்க்கிற மாதிரி ஒரு திருப்தி வராது என்ன? நாங்கள் இல்லைண்டா அந்த தோட்டத்தை கையை விட்டுருவோம். அதான் எந்த நேரமும் நாங்கள் இதுக்குள்ளே நிற்கிறதா எங்களுக்கு. அப்போ நீங்கள் இந்த கரட் தோட்டத்தையும் கூலி செலவெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீர் இறைப்பு அந்த செலவு இந்த செலவு எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறீங்க. சரி, இப்போ நாங்கள் இப்போ இந்த கரட்டு 2 மாதம் 2 மாதத்துக்குரிய செலவை உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஓ, அப்போ என்ன மேலதிகமாகவும் இருக்கா? மேலதிகமாக நீ அறுவடை செய்கிற செலவு தான். நீ அறுவடை செய்கிறது அதனாலவா 1,00,000 தான் பெருமா இல்லை கூடுமா? 1,10,000 10,000 காசில் அழிப்போம் அவ்வளோதான். அப்போ இப்போ உண்மையில என்ன விலை போகுது இது? இப்போ என்ன விலைன்னு தெரியல எங்களுக்கு, அதை பற்றி தான் நாங்கள் கண்டு அது. ஆனால் இது ஒரு 200 ரூபா விற்காட்டி உங்களுக்கு பலன் இல்லையே? நஷ்டம்தான். ஆனால் இப்போ நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம்னா இந்த கரட்டுன்ற தன்மை என்னன்னு சொன்னால் சில நேரங்களில் 400 ரூபாயும் விற்கலாம். ஓ, அதான் விற்றா ஏன் வைக்கலன்னு யோசிக்க கூடாதுன்னு. இப்போ எல்லா பயிரும் செய்யக்க ஏதாவது ஒன்று விற்க உங்களை அது காப்பாற்றுமென்ற ஒரு மனநிலை இருக்குது. அடுத்தது இப்போ நாங்கள் விதை போட்டத்தில் இருந்து அறுவடை செய்யும் வரைக்குமான அந்த காலப்பகுதியில் பெரிய மழை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், காலநிலை தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறார்கள். இதை எந்த காலநிலை, மழையா வெயிலா பெரிய அளவு தாக்கத்துக்கு உட்படுத்தும்? இது மழையும் தாக்கத்தை ஏற்படுத்துறது தான். ஆனால் மழை பெருசாக கரெக்டாக தாக்கத்தை, விளைச்சல் நேரம் மழை வரக்கூடாது. மற்றபடி இது பெரிய வெள்ளத்தில் நின்ற கரெக்ட் தான் இது. இது வெள்ளத்துக்குள்ளே இருந்தது. வெள்ளத்தில் நின்றது அதில் நான் நீரை வெளியில் அகற்றினது, நீரை உடைச்சி காப்பானேன். இது இன்றைக்கு 2 மாதம். ஆனால் கரெக்ட் விளைவாக போக வேண்டியது இந்த அதில் வளர்ச்சியை குறைச்சிச்சு. அந்த மழை வெள்ளம் நின்றதால வளர்ச்சியை குறைஞ்சிருது. அதை தாண்டி இப்போ விதை போட்டு அறுவடை செய்யும் வரைக்கும் என்னென்ன நோய்கள் வரும்? கரெக்டுக்கு ஒரு பங்கஸ் தன்மை வரும், மற்றபடி நோய் தாக்கம் சரியான குறைவு. அதால் நான் அந்த கரெக்டை விரும்புகிறது. பெரிய அந்த அழிவு என்று வர்றதுக்கான வாய்ப்பும் மிக குறைவு மற்ற பயிர்களோட. மற்ற விதையும் குறைஞ்ச விலை தான் இது கரெக்ட். அது என்ன விலை? அது இப்போ 1000 கண்டு போடுறேன்டா 1000 ரூபா போனியே போடலாம். ஆனால் இப்போ 3000 ரூபா 5 பக்கெட் போடணும். 1000 ஒரு பக்கெட்னால 5000 காசு பண்ணும். சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் கூடுதலாக அந்த பகுதி நேரமாக தங்களுடைய தோட்டத்தை பயன்படுத்தி கொள்ளணும்னு யோசிப்பீங்க. இப்போ நீங்கள் நிறைய பயிர்கள் செய்கிற அடிப்படையில் எந்த பயிர் செய்தால் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும்? கரெக்டுகளை செய்தால் பொருத்தமாக இருக்கும். அதில் மரவழிகள் அது மற்ற பயிரெல்லாம் வைக்கணும். இந்த மருந்தடிகள் பார்வைகள் சரி வராது. ஓ, என்ன இது மருந்தடிக்கிற கரெக்டை பொறுத்தவரையில் நேரத்துக்கு இறைக்கணும் இல்லை, அடுத்த நாள் விட்டும் இறைக்கலாம். எத்தனை நாளைக்கு ஒருக்கா மருந்து இது தேவையை பொறுத்தா அல்லது மருந்து அடிக்கல? நாங்கள் மருந்து அடிக்க தெரியும். மருந்தே அடிக்க தெரியும். மருந்து அடிக்க தெரியும், அப்படி நோய் வராது. கரெக்ட். உரம் அப்படி உரம் போடணும். எத்தனை நாளைக்கு இருக்கா? அது ஒரு தடவை நாங்கள் முதல் சின்னல்ல போடுவோம் உரம். உரம் இந்த கிழங்கு உரம் போடுவோம், மூட்டை மண்ணை கொடுத்து போட்டு உரம் போடுவோம். சரி சரி. சில நேரங்களில் கரட் தோட்டம் செய்கிறவர்கள் இந்த கரட் பிடுங்கும் போது இப்போ எப்பவுமே நாங்கள் ஒரு சந்தைக்கு போனால் கரட் வாங்குறோம்னா அதில் அந்த மொழி மாதிரி இல்லாமல் அந்த கரடு முரண்டு மாதிரி இல்லாமல் பார்ப்போம். இப்போ எல்லா கரட்டும் அப்படி வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏதாவது நோய் தாக்கத்தால் தான் அது வாங்க? அது நோய் தாக்கம், பசலத்தன்மைகள், மற்றது சரியான முறையில் மூட்டுகள் மண் கொடுக்காட்டி, மற்ற இந்த உரத்தன்மைகள்லையும் கூடுதலாக வரும். தரையில் ஒரு மண் பண்படுத்தின மண்ணுண்டா அப்படி வராது. சரி, கிழங்கு நல்லா நீட்டாக ஓடும். சரி சரி. மண் எவ்வளவு பண்படுத்தி இருக்கோ அந்த அளவுக்கு சைட்டால் அள்ளி ஓடுறதுண்டா அதை குட்டை பிடிக்கணும். அந்த குட்டை அந்த குட்டை பிடிச்சா கூடுதலாக எல்லாமே குட்டை பிடிச்சா யோசிச்சு பாருங்க. விற்கல. சரி ஐயா, நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் ஒரு கரட் பிடுங்கி சாப்பிட போகிறோம். 2 மாதம் ஆச்சு தான். ஆனாலும் பெருசாக விளையலை இன்னும். அதனுடைய வளர்ச்சியை மழை குறைச்சிருதுன்னு ஐயா சொன்னவர். ஐயாவை கேட்டேன் நான், ஐயா கரட் ஒன்று பிடிங்கி சாப்பிடலாமான்னு கேட்டேன் நான். அப்போ ஐயா சொன்னவர் ஓமண்டு. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிறதுலையே பெருசாக தெரியுது. இவ்வளோதான் விளைச்சல் பாருங்க. அது கீழே வேர் உடைஞ்சிருது. வேர் உடைஞ்சாண்டா இப்படி மொழி மாதிரி இருந்திருக்குது அதில். சரியா, நாங்கள் என்ன செய்கிறோண்டா, இதை இப்படி எடுத்து எல்லாமே எங்கள் கையில் இருக்கும். விளங்குது அந்த திறமைகள். முதல் என்ன செய்கிறேன்டா, முதலண்டு நான் சொன்னேனே இப்போ தோட்டத்தில் கரட் வைக்கிறது சரியான குறைவு. கரட்டை வந்து பிடிங்கினதுக்கு பிறகு இங்கே இதை வெட்டுறது. ஒரு பக்கம் பெண்கள் இருந்து வெட்டி கொண்டு வந்திருப்பார்கள், ஆண்கள் பிடுங்கி கொண்டே போடுவார்கள். அப்போ அங்கே வெட்டுற இடத்த போய் கரெக்ட் ஒன்று எடுத்து சாப்பிடட்டா என்று கேட்டால் ஓமன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்றேன். சின்ன கரட் இல்லை, அறுவடை செய்யக்க வரணும். ஏன்னா கரட் பச்சையாக சாப்பிட விருப்பம்னா விருப்பம். பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும். பெருசு சாப்பிடுவோம் போல. கடையில் கொண்டு போய் சாப்பிட்டு கொண்டு போகும் போய். என்ன தான் கடையில் வேண்டி சாப்பிட்டாலும் தோட்டத்தில் இதை இப்படி எடுத்து அந்த மண்ணோட சாப்பிட்ற மாதிரி வராது. இந்த சில இடத்துல வேறுங்கோ
வளர்ச்சி குறைவாக இருக்குது. அந்த இடத்துல எரு போட்டிருந்ததாம், அதாவது நிறைய எரு போட்டிருந்தால் அதனுடைய மண்ணினுடைய தன்மை வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் தானே, அப்படித்தான் ஐயா சொல்கிறார். இன்றைய நாளில் இந்த காணொளியில் கரட் தோட்டத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த தோட்டத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இப்போ வெளி ஊர்களில் வெளி மாவட்டங்களில் தோட்டத்தில் இருந்து விலகி இருப்பீர்களாக இருந்தால் வணக்கம், இப்போ கதைச்சி ஐயா இருக்கிறாரில்ல, அந்த ஐயாண்ட மருமகன் தான் வந்து கதைச்சி போட்டு போகிறார். சரியா, அவர் எங்கள் காணொலியை பார்க்குறாருன்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. பார்க்குறாரோ தெரியாது, எங்கள் கண்ட மாதிரி வந்து கதைச்சாரோ தெரியாது. அண்ணன் பார்க்காட்டி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க இனி வரும் நாட்களில். எனவே இந்த தோட்ட காணொலியை பார்த்த நேரம் உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்திருக்கலாம். அந்த வீட்டில் தோட்டம் செய்யும்போது, இப்போ எல்லாம் ஒரு வீட்டில் தோட்டம் செய்கிறார்கள்னா அப்பா மட்டும்தான் தோட்டத்தில் போய் நிற்பார். இப்போ எங்கள் வீட்டை கூட அப்படி தான் நடக்குது. ஆனால் கடந்த காலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தோட்டத்தில் போய் நின்று சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் இது வரைக்கும் இந்த தோட்டத்தில் நிற்பார்கள். அப்போ அப்பா தோட்டத்தை கரெக்டாக பிடுங்குவார், அம்மா வெட்டி கொண்டிருப்பா, அக்கா வெட்டி கொண்டிருப்பா, சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கின்றன அவர்கள் எல்லாம் கரெக்ட் எடுத்து பிடிங்கி சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். எனவே இந்த காணொலியை பார்க்க அந்த நினைவு கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த நினைவு வந்ததோ அதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. அதை விட கரட் தோட்டம் செய்யலாமா என்று யோசிக்கிறவர்களுக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்திருக்கும். சுருக்கமாக சொல்கிறதுனா மண்ணை பண்படுத்தி போட்டு பாத்தி கட்டி கோட்டில் விதையை போட்டு விட்டார். இப்போ எந்த மாதிரி பாத்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தான். இங்கே பாருங்க, இப்படி கோடு கோடாக இருக்கும். அந்த கோட்டில் கரட் விதையை போட்டு விட்டால் அது முளைக்கும். 3 மாதத்தால் கரட்டை பிடிங்கி விற்பனை செய்து போட்டு பணத்தில் மிதக்கலாம் என்று யோசித்தாலும் என்ன விலை விற்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வருமானம் இருக்கும். 200 ரூபாய் விற்றா 4 லட்சம் ரூபாய் பணம் வரும். 400 ரூபா விற்றா 8 லட்சம் ரூபாய் பணம் வரும். அதை விட கூட விற்றா கூட காசு வரும். எனக்கு தெரிஞ்ச 1000 ரூபாயெல்லாம் சில காலங்களில் விற்று இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கரட் தட்டுப்பாடு, அதனால தான் விலை அதிகரிப்பு வாரது. எனவே இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.